குருவே நமக. எனது மேன்மை மிக்க பேராசான் குருஜி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. குரு பகவானும் ராகு கேதுக்களும் இப்படி சொல்லும் பொழுதே சம்பந்தம் அர்த்தம். சேர்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி. ராகு கேதுக்கு பார்வை இல்லை, அந்த பார்த்தாருங்கிற வார்த்தையை விட்டுருவோம். சேரும் பொழுது குரு பகவானும் ராகு கேதுக்களும் தனித்தனியாக தான் இருப்பாங்க. சேர்க்கையின் பலன்களை இதை சொல்ல போறேன். திருக்கணிதமே சரியானது என்பதை இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். வாக்கிய பஞ்சாங்கத்தில் பலன்கள் தவறுன்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. அவர்களும் 12 கட்டம், 9 கிரகங்கள், நட்சத்திரங்கள் 27, இதெல்லாம் அந்த அடிப்படை பவுண்டேஷன்லாம் சரியா தான் வர்றாங்க. சூரிய உதயம் துல்லியமா இருக்கணும், திருக்கணிதத்துல இருக்கும். ஊருக்கு ஊர் மாறுபடும், அதுக்கெல்லாம் கணிச்சு திருக்கணிதத்துலதான் கரெக்டான பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே எத்தனையோ முறை சொல்லிட்டேன், எழுத்து வடிவில் கொடுத்துட்டேன், இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு விஷயம் உண்மை என்று நமக்கு தெரிந்தால் கான்பிடன்ஸா சொல்லணும். 2 மனசு இருக்கவே கூடாது ஜோதிடருக்கு. குருஜி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தப்போ சரியோ முதல்ல சொல்றவருக்கு தான் பாசமா இருக்கு. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஆர்வம் வந்து விட்டா மெல்ல மெல்ல இந்த தவறான கருத்துக்கள்லாம் ஒதுங்கி நன்மையான கருத்து வரும். தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, ஜோதிடருக்கு முக்கியமா இருக்கக்கூடாதுங்க. இப்ப கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புலதான் பலன்கள் இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது கூட கிரக சுபத்துவ பாவத்துல வந்துடும். அதுக்கு முன்னோட்டமா சொல்றேன். குரு பகவான் முழு சுபகிரகம், இயற்கை சுபகிரகம். லக்கணத்துக்கு ஆகாத வர வருவாரு, துலாம் ரிஷப லக்கணத்துக்கு, அது வேற கான்செப்ட். சுக்கிரன் 2ஆம் நிலை சுபகிரகம், இவரும் ஆகாத சில லக்கணங்களுக்கு ஆகாத வர வருவாரு. புதன் நல்ல, அதாவது சுக்கிரன் சேர்ந்தாலும் முழு நல்ல அவருக்கு தெம்பு கிடைக்கும். புதனுக்கு அவர் நல்லது செய்யப்படாத அர்த்தம். சூரியன் சேர்ந்தாலும் அது ஒரு நட்பு அமைப்பு. மற்ற கிரகங்கள் சனியெல்லாம் சேர்ந்துதான் கெட்டு போகும். செவ்வாய் சேர்ந்தாலும் புதனுக்கு செவ்வாய் ஆகாதுங்கிற அமைப்புல அதுவும் பலம் இல்லாம போயிடும். கேது சேர்ந்தா ஞானமா இருக்கும். அந்த புதன் துறையில கிரக புதன் கூடும். 8ஆப்ல செவ்வாய் சனி இருந்து போச்சு. இப்படிதான் ஒரு விதியில எதுவுமே சொல்ல முடியாது பாருங்க, எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இப்ப குரு பகவானும் ராகு கேதுக்களும் கிரகங்கள் ஒளி கலப்பு தான் ஜோதிடம். கிரகங்கள் சேர்ந்திருப்பது, பார்த்துக் கொள்வது, இதுலதான் பலன் இருக்கு. பார்த்துக் கொள்வதிலும் டிகிரி வாய்ஸ் தான் பார்க்கணும். டிகிரி தான் பலன் இருக்கு, சாரத்துல இல்ல. டிகிரி வாய்ஸா ஒரு கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல பலன் தந்து கொண்டு இருக்கும். நம்ம டிகிரியை மறந்துட்டு அவங்க வசதிக்கு தக்கன, அவங்க அறிந்த ஞானத்துக்கு தக்கன, அவங்க குருநாதர் சொல்லிக் கொடுத்த அமைப்புக்கு தக்கன இந்த பார்க்கிற கிரகம் டிகிரி வாய்ஸா கரெக்டா இருக்கும். ஆனா சாரத்தை பிடிப்பாங்க. பார்க்கப்படுகின்ற கிரகம் சரியான பாகையில் இருக்கும், அங்கே சாரம் என்ன இருக்கும் அப்படி சொன்னோம்னா அது எப்படி சரி வரும்? அது வராது. ஜோதிடத்துக்கு எல்லாமே தலையாட்டம், எல்லாமே தலையாட்டம். அதுல எது உண்மைங்கிறது நம்ம கண்டறியணும். ராகு கடுமையான இருட்டு, சனி முழு பாவ கிரகம், செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும், சிவப்பு நிற ஒளி. குருவுக்கு அவர் நண்பரா வந்துருவாரு. சரியா? மனித உறவுகளோட சேர்ந்த மாதிரி நட்பு, உச்சம், நட்பு, ஆட்சி, பகை, சமம், இப்படி அமைப்பு இருக்கு பாருங்களேன். இதுலதான் ஒளிக்கலப்பு இருக்கு, இதுலதான் பலன் இருக்கு. அப்ப குருவும் ராகுவும் சேர்ந்து விட்டால் குரு சண்டாள யோகம். சண்டாளம்னா உங்களுக்கு வார்த்தை தெரியுது, பலன் தராத அமைப்பு. சண்டாளம் சொல்றோம்ல, எதுக்கு கெடுதல் செய்பவன் அர்த்தம். குரு சண்டாள யோகம்னா குருவும் ராகுவும் சேர்றது. இதை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. என்ன லக்னம், ராசி என்ன, ராசிக்கு லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும்ல, எந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துக்கு எப்படி இருக்காரு, இப்படி எல்லாம் பார்த்துதான் இதை சொல்லணும். அப்ப குரு ராகு டிகிரி வேச சேர்றதையும் பார்க்கணும். குரு ரொம்ப நெருங்கி சேர்ந்துட்டாருன்னா ராகு நல்ல பலனை தருவார். ஒரு ஜாதகத்தை, யோகமான ஜாதகத்துல குரு ராகு சேர்ந்துருவாங்க. ராகு தசவரும் பருவத்தில் அற்புதமா இருக்கும். குரு தர வேண்டிய நற்பலன்களை ராகு பல மடங்கு பெருக்கி கொடுப்பார். என்னுடைய பாணியில பலன் பெருக்கி கிரகம் சொல்றேன். பாதி, அதாவது 13 டிகிரிக்கு மேல, அதாவது பட்டும் படாமலும் தொட்டும் விடாமலும் இருக்கக்கூடிய அமைப்புல ராகு திசை நல்லா இருக்கும், குரு திசை நல்லா இருக்கும். டிகிரி விலகி இருந்தா கூட அதோட வைப்ரேஷன் அடிக்கும். விலகி இருந்தா கூட அதோட அமைப்பு எடுத்துக்கணும். ராகுவார் கெடுபலம் கண்டிப்பா இருக்காது சொல்லிடலாம். குரு வந்துட்டாருல்ல, இருள், அதாவது
ஒளி தத்துவமே ஜோதிடம். இருட்டுல ஒரு லைட் அடிக்கிறேன் அப்படி மட்டும் நினைங்க. குரு பகவான் அது நம்ம அதாவது ஆண்டவன் இல்லாம எதுவுமே இல்லை. ஆனாலும் புராணங்களை உள்ள கொண்டு வரக்கூடாது. இப்படி பல விதம் இருக்குது. எங்க எதை சேர்க்கணும் தான் இருக்குது. ராகு குருவுடைய பார்வை பெற்றால் நல்ல பலனை செய்வார். குருஜேயாவுக்கு சில பொறாமைக்காரர்கள் ராகு தசை நல்ல பலன் கொடுத்து குரு தசையில மிருகங்களை கூட கேந்திராதி தோஷத்தில் அடிவாரு, இப்படி போவார் அப்படி போவார் சொல்றாங்க. அவங்களுக்கு இவரை வஞ்சிக்கிற எண்ணம் தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆண்களை போய் என்ன நடக்குன்னு பார்க்க தெரியல. செவ்வாய் ஆத்திரம், சனி சுயநலம், செவ்வாய் சனி அவருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விமர்சிக்கிற ஜோதிடர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. அப்ப அவருக்கு குருவும் ராகுவும் பரிவர்த்தனை அமைப்புல நல்ல, அதாவது ராகு என்ன சொல்லிருக்கலாம், குருவுடைய தொடர்பும் இருக்கு, சுக்கிரனுடைய தொடர்பும் இருக்கு. குருவோட நெருங்கி இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்புல அதுவும் தோஷம் வராது. இத்தனை நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு எங்க புரியுது. அப்ப குரு தசை நல்ல மேன்மையை கொடுக்கும். ராகு திசையில இருக்கக்கூடிய வருமான அமைப்பு அப்படியே குருவுடன் தொடரும். அவ்வளவுதான் அந்த இதுல அமைப்புல. அதே மாதிரி அதான் குரு சண்டால யோகம் சொல்றதுக்கு பலன் இருக்காதுங்க. குரு கெட்டு போகுங்கிறதுக்கு அதை சொல்ல வர்றேன். நெருங்கிட்டா தசா புத்தின்னு சொல்லி உங்களை குழப்பல, தசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப சண்டால யோகம்னா 5ஆம் இடமும் ஒருத்தர் கெட்டு போய் குருவும் ராகுவோட சேர்ந்து கலிபரமாகி கிரகணப்படுத்தி அப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா ராசிக்கு 5ஆம் இடம் இந்த மாதிரி அமைப்புல குரு ஓரளவு இப்ப குரு உச்சமா இருந்தா வச்சுக்கோங்களேன், குழந்தை கிடைக்கும், வந்துடும், யோகம் இருக்காது. இவருக்கு ராகு திசை இருந்தால் குழந்தை நல்லா இருக்கும். இது ஒரு நுணுக்கம். ஒரு ஜாதகத்துல பிள்ளைகளுடைய மேன்மையை சொல்லலாம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப ராகு குருவோட சேரும் பொழுது மகனத்தான பிடிச்சிருக்கிறாரு. ராகு வரும்போது அந்த பையனுக்கு இழச்சி கிடைக்கும். அது அவை ஜாதகம் உறுதிப்படுத்தலாம். ஒரு ஜாதகத்துல தாய் தந்தை, ஒரு ஜாதகத்துல தாய் நிலை, தந்தை நிலை, தாய்மாமன் நிலை, மூத்த சோழன் தனி, இளைய சோழன் தனி, அந்த மனைவி அமைப்பு குழந்தை எல்லாத்தையும் சொல்லலாம் வயசுக்கு தகுந்தவாறு. அதே மாதிரி அவங்க ஜாதகத்துல அப்படியே இருக்கும். என்னோட குடும்ப ஜாதகம் தான் பாக்குறாங்க, அப்படியே ஃபேமிலியோடு எடுத்துட்டு வர்றாங்க. நம்ம சொல்ற திறன் நம்ம கேட்கறது இல்லைன்னா முதல் 2 வார்த்தை சொன்னேன் குடும்ப ஜாதகத்தை பார்க்கலாம்னு. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தவொன்னு அடுத்த ட்ரிப் கூட போன வாரம் ஒருத்தர் பார்த்தவர் இப்ப 4 ஜாதகங்களை அனுப்பி பாருங்க ஐயான்னு சொல்லியிருக்காங்க. கட்டணத்தை அவங்களே போட்டு விட்டுட்டு இந்த அனுப்பிட்டேன் பாருங்க அப்படின்னு. அந்த ஜாதகம் இருக்கு. இதே ஜாதகம் கொடுக்கும்போது அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகங்களுக்கு பலனை சொல்லி அந்த ஜாதகத்தோட ஒப்பிட்டு சொல்லுவேன். இப்ப உதாரணத்துக்கு அவருக்கே பார்த்தாரு, ஒரு நன்மைக்கு சொல்லி வேலைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், போயிட்டாரு. அடுத்து பையன் ஜாதகத்தை போகும்போது என்ன சொல்லுவேன், பையன் அமைப்புப்படி உங்களுக்கு நல்ல நேரம் வேலை நல்ல நேரம் கிடைக்க போற அந்த தசாபுத்தி அமைப்புகளுடைய வருடங்கள் இதுல கனெக்ட் ஆகும். மனைவி ஜாதகத்துல கணவன் நல்லா இருக்கா போறாரு, வேலை குறி காட்டும். எத்தனை பிள்ளை இருந்தாலும் கண்டிப்பா காட்டும். இந்த மூத்தனாலதான் ஒரு பிள்ளை நல்லா, ஒருத்தர் தந்தை நல்லா இருக்காரு, இளைய பிள்ளைனால யோகம் பிள்ளை சொல்றதெல்லாம் ஜோதிடத்தை புரியாதவர் சொல்றது. இப்படிதான் இல்லவே இல்லை. அனைத்தும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, அத்தனை குழந்தைகள்லையும் தந்தையின் குணம் இப்படித்தான் இருப்பாரு, அவருடைய சம்பாத்தியத்தன்மை இதுங்கிறத உறுதியா சொல்லிடலாம். இதுதான் ஜோதிடம். மகா அற்புதமான விஷயம். சரி, ராகு சொல்லிட்டேன். கேது குருவினுடைய அந்த எல்லா கிரகத்தையுமே, அதாவது சுபக்கிரகங்களை சுக்கரோட சேரக்கூடாது, அது வேற. குருவோடு சேரும் பொழுது, ஏன்னா ஞான காலங்கள்ல கேது ஞானத்தை வளர்ப்பவர் தானே, அப்ப தனத்தையும் தானே வளர்ப்பாரு. குரு சேர்ந்துட்டால் கோடீஸ்வர யோகம், கோடீஸ்வர யோகம் சொல்றாங்க. கோடீஸ்வர யோகமும் அதோட அமைப்பு. அடுத்து என்ன பார்க்கணும், முக்கியமானது தனபாவம், வருமானம், பாக்கியமா இருக்கணும் 9, பூர்வ புண்ணியத்தால பலன் செஞ்ச அமைப்புல இது வரணும் 5, லாபம் கிடைக்கணும் 11, 2, 5, 9, 11. இது கூட கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல நல்ல இடத்துல மறையாமல் அதோட தசாபத்துக்கு வந்தா எளிமையான வீட்டில் பிறந்து கோடீஸ்வரன் ஆவார். அவங்க ஜாதகத்துல குருக்கு இது சேர்ந்து இல்லாட்டா கூட கோடீஸ்வரன் ஆவார். குருவும் கேதுவும் நல்ல, அதாவது எதுக்கு சொன்னாங்க கோடீஸ்வர யோகம்னு, குரு தனகாரன் இல்லையா, கேதுடைய பலனை வளர்ப்பார்ல, பணம் அதிகம் வர்றதான கோடீஸ்வர யோகம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனாலும் குரு கேது கோடீஸ்வர யோகம் அமைப்பின் தொடக்கம். சரி, குரு கேது சேர்த்துச்சு, எதிர்த்தாப்புல செவ்வாய் சனி போச்சு. குரு ராகு சேர்ந்திருக்காரு கிட்ட, இங்க செவ்வாய் சனி எதிர்த்தாப்புல இருக்கு, சுத்தமா போச்சு. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் படிநிலைகள் என் குருநாதர் சொல்லுவாரு. இதுலதான் பலன் இருக்குங்க. குருவும் ராகுவும் கேட்டால் என்ன பலன் தெளிவா பார்த்துட்டு
ஆர்வலர்கள், அதிகாரிகளுக்கு பிடிக்கும். பொதுமக்கள் இப்பதான் ஜோதிடத்தில் அடியெடுத்து வைத்தவர்கள் திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1000க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. நமக்கு என்னென்ன தேவை அத்தனையும் அந்த வீடியோல போட்டிருக்கேன், பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தடுத்து என்னோட வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். ஷேர் செய்யலாம். நீங்க மட்டுமில்ல, உங்க உற்றார் நண்பர்கள் அனைவரும் பார்த்து ஜோதிடத்தை உண்மை தெரியும் முதல்ல உணருங்க. பிறகு உங்களுக்கு எந்தவித உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வயதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்களுடைய தந்தை இருக்கும்போது அவருக்கு இப்படி யாருக்கு என்ன பலன் வேண்டும் என்றாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை சுபத்துவ பாவத்துவ முறையில் கேட்டு நிம்மதி பெறலாம். இந்த அறைக்கு வாட்ஸ்அப் நம்பர், இதில் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.